ஜாதகர் கிட்ட பொய் சொல்ல சொன்னது சிவகாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு தெரிஞ்சதும் பாட்டி செம கோவமா, சிவகாமி இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இத்தனை நாளா எங்க கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்க, இனிமேலும் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுடி, இப்பவே வீட்டை விட்டு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை பிடிச்சு பாட்டி தள்ளி விடுறாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, நிறுத்துங்க பாட்டி, எங்க அம்மா எதுக்காக போய் சொன்னாங்க, எல்லாம் என்னுடைய நல்லதுக்காக தான் இருக்கும்போது அம்மா செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு பாட்டி, கண்மணி என் வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில அதிர்ஷ்டமா எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் தான் சொல்ல சொன்னாங்க அந்த ஜாதகர்கிட்ட. ஆனா அத்தனையும் இப்ப உண்மையாயிடுச்சே, அப்படி இருக்கும்போது அம்மாவை எதுக்கு பாட்டி வெளியில அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ, என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அன்பு கிட்ட சொல்றாங்க. நான் எதிர்த்து பேசல பாட்டி, உண்மைதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் பாட்டி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க சிவகாமி இருந்துகிட்டு வெண்ணிலா கிட்ட போயிட்டு, ஏய் நீ இப்படிதானே நடக்கணும், என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைச்சுதானே இதெல்லாம் பண்ண. இங்க பாத்தியா, என் பையன் பாத்தியா எனக்கு சப்போர்ட்டா நின்னுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி கண்மணிய அவன் அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டான், அப்படி ஒரு நாளும் கனவு காங்காத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க வெண்ணிலாவ. வெண்ணிலா, என்ன சொல்றீங்க ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நடிக்காதடி, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு, இந்த அன்பு எதுக்கு கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா என்னை பிடிச்ச மாதிரியும் வெளியில நடந்துக்கிறான், நடக்குதுன்னே புரிஞ்சுக்கவே முடியல. இந்த சிவகாமிய முதல்ல அன்பு கிட்ட இருந்து பிரிக்கணும், அப்பதான் இந்த சிவகாமிக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மறுபடியும் சிவகாமி மேல ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.